எக்ஸாம் உங்களுக்கு காலையில இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. மேம் நைட் ஸ்டடி பண்ண போறேன் மேம், நான் நைட் ஸ்டடி பண்ண போறேன். இந்த 50 கொஷன்ல இருந்து கண்டிப்பா எனக்கு வந்து சில கொஷின்ஸ் வரணும். அந்த மாதிரி எனக்கு 50 கொஷின்ஸ் கொடுங்க. நான் சுத்தமா படிக்கல, இப்ப நான் வந்து இந்த கொஷின்ஸை மட்டும் படிக்க போறேன். என்னால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும்? கண்டிப்பா நீ 45 + 50 எடுக்கலாம். இந்த கொஷின்ஸை நீங்க வந்து படிச்சுட்டு போனா சரியா? ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்களா, நியூட்டன் செகண்ட் லா, அப்புறம் அதோட டெரிவேஷன் அந்த கொஷின், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதோட டெரிவேஷன், ராக்கெட் ப்ரொபல்ஷன் இந்த கொஷின், மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா டிஃபரன்ஸ், அப்புறம் நம்மளோட இமேஜ் ஃபார்மேஷன் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், ஓம்ஸ் லா, அப்புறம் நம்மளோட ஃபார்முலா ஃபார் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன், இது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சரியா? இது எல்லாமே உனக்கு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல இதை மட்டும் பாரு. அடுத்தது நம்ம அக்கௌஸ்டிக்ஸ் சாப்டர் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல டிஃபைன் எக்கோ, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா அண்ட் காமா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் தேர்ட் லா வித் ஸ்டேட்மெண்ட், எக்ஸாம்பிள் இனர்ஷியா, ரேலக்ஸ் ஸ்கேட்டரிங், பாயில்ஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் அதோட டிஃபரன்ஸ், வை சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஆல்ஸ் ஆர் கர்வ்ட், டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் சரியா? இந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பா பிசிக்ஸ்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். நியூமரிக்கல் சொல்லல, நியூமரிக்கல்ஸ் நீங்க தான் பார்க்கணும். நான் இப்பதான் நைட்டு தான் படிக்க போறேன், ரிவைஸ் பண்ண போறேன்னா நீ இந்த டாப் 50 கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போ. ரொம்ப 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 ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின்ஸ் இது, கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் சரியா? கெமிஸ்ட்ரியில postulates of atomic theory, relationship between relative molecular mass and vapor density, features of periods and groups, extraction of aluminium, factors affecting solubility, pH அதோட importance, manufacturing of ethanol, cleansing action of soap, difference question, hygroscoping and deliquescent substances, soap and detergents, reversible irreversible, Avogadro law அதோட applications, rust, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஹோமோலோகஸ் சீரிஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அலாய்ஸ் அண்ட் அமெல்கம் சரியா? அவ்வளவுதான்டா. பயாலஜி கெமிஸ்ட்ரியில இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. பயாலஜில இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட், டயக்ராம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்த்துட்டு போ. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் டைப்ஸ் ஆஃப் நியூரான் பார்த்துட்டு போ. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின், அப்புறம் வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அதோட எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இது கூட வேண்டாம், இது கூட அவ்வளோ வேண்டாம். ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், அப்புறம் ஓவியல் ஸ்ட்ரக்சர் அதையும் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட், அப்புறம் இதுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், சிஸ்டமிக் அண்ட் பல்மனரி சர்க்குலேஷன் அதையும் ஆட் பண்ணிக்கோ. ஏரோபிக் அண்ட் எனரோபிக் ரெஸ்பிரேஷன், மெடுலேட்டட் அண்ட் நான் மெடுலேட்டட் ஃபைபர், வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன். அதே மாதிரி லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் இதெல்லாம் பாரு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம், தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், மெத்தட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த ஹார்மோன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டைப் 1 அண்ட் டைப் 2 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் சரியா? இதை மட்டும் பாருங்க. எக்ஸ்ட்ராவா இந்த லாஸ்ட் 2 சாப்டர்ல ஆல்கஹாலிக் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு for alcoholic person, consequences of soil erosion, prevention methods, அதே மாதிரி deforestation அதோட impacts, அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஒபிசிட்டி, அப்புறம் ஹார்ட் அட்டாக், எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் இதெல்லாமே மட்டும் பார்த்துட்டு போ. இதுதான் உனக்கு மெயினான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை படிச்சாவே கண்டிப்பா உங்களால 50+ மார்க்ஸ் எடுக்க முடியும் சரியா? So are you guys ready? நம்ம கண்டிப்பா எக்ஸாம சூப்பரா படிச்சு எழுதலாமா? கண்டிப்பாடா. ஸோ இதை பார்த்துட்டு போங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நான் சென்ட் பண்றேன் இந்த PDF.